அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தனிப்பாடல் திரட்டு. அதாவது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்கள் எழுதிய ஒரு நூலை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் தான் தனிப்பாடல் திரட்டு என்ற நூல். இதுல காலமேக புலவர் அவர் எழுதிய 4 பாடல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். காலமேக புலவர் அப்படின்னு சொன்னவே தெரியும், மேகம் போல் கவிதைகளை பொழியக்கூடியவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா வரதன். மொழி புலமையும் மொழி ஆற்றலையும் மிக்க இவருடைய கவிதைகள் மிகவும் சிறப்பு பொருந்தியவையாக தமிழ் இலக்கியங்களில் பேசப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டங்களில் எழுதிய புலவர்களுடைய பாடல்களை நம்ம தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது தனித்தனியான புலவர்கள் எழுதிய பாடல்கள். அந்த வகையில் காலமேக புலவர் ஆசு கவி பாடுவதில் வல்லவர். ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு நகைச்சுவை திறம் மிகுந்த கவிகளை ஏற்றக்கூடியது வல்லவராக இவருடைய கவிதைகள் மூலமாக நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பதுதான் இன்னைக்கு டிடி ஆக்டிவிட்டி. அதாவது என்ன அப்படின்னா, காலமேகம் இவர் புகழ்பெற்ற ஆசு கவி வல்லவர். அதனாலதான் சொல்றாங்க அகில உலகெங்கும் வீசு புகழ் காலமேகம். ஆசு கவியால் அகில உலகம் எங்கும் வீசு புகழ் காலமேகம் என்று பெயர் பெற்ற இந்த காலமேக புலவருடைய பாடல்கள் நகைச்சுவையோடு சேர்த்து சிந்திக்கவும் வைக்கின்றன. அந்த பாடல்கள் கவிதைகள் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இப்ப சொல்ல போறீங்க. திருமலை ராயர் நாட்டில் வந்துட்டு யானையையும் வைக்கோலையும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யானை வந்துட்டு போர்க்களத்தில் இருக்கும், வைக்கோல் வந்துட்டு நெற்களத்தில் இருக்கும். யானை வந்துட்டு போர்க்களத்திலிருந்து வெற்றி பெற்று திரும்பி வரும், வைக்கோல் வந்துட்டு நெற்களத்திலிருந்து வைக்கோலாக மாறும். யானை வந்துட்டு வெற்றி பெற்று திரும்பி வந்துச்சுன்னா அதோட வெற்றி வந்துட்டு கோட்டையில் உயராத அளவுக்கு இருக்கும். நெல் வந்துட்டு அடிக்கப்பட்ட பின் அது கோட்டையோட மதில்களை விட பெருசாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு காலமேக புலவர் வந்துட்டு கம்பேர் பண்ணுறது வந்துட்டு அவரோட புலமையை வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். பாம்பு எலுமிச்சை பழமும், பாம்பு வந்து சிவனோட தலையில் இருக்கும், இந்த எலுமிச்சை பழம் வந்து சிவனோட வெளியில் இருக்கும். அதே மாதிரி பாம்போட தோல் வந்து உறிஞ்சிடும், எலுமிச்சை பழம் வந்து பிரிஞ்சு எரியும். என்னோட நாட்டில் வந்து பாம்பும் எலுமிச்சை பழமும் ஒரே ஈக்குவலாக வச்சுருக்காங்க. தேங்காயும் நாயும் திருமலை நாட்டில் அவரோட அந்த நாட்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காயோட ஓடு வந்து உடையக்கூடியதாக இருக்கும், அந்த மாதிரி நாய் வந்து சில நேரம் ஓடிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காயோட உள்பாகம் எப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ வந்து நாய் வந்துட்டு நாயோட வாய் வந்துட்டு வெறுத்து போய் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருமலை ராயன் அவரோட நாட்டில் அவர் வந்து ரொம்ப நல்லவர். ஸோ வந்து அவர் தப்பு தீர்க்க எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ வந்து அவர் அந்த நாட்டில் கூட ஒரு சில தீயோர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். புலவர் வந்து தேங்காயும் நாயும் சுற்றி காமிக்கிறாங்க. புலவர் எழுதப்பட்ட தனிப்பாடலில் அரசனையும் கண்ணாடியும் ஒப்பிட்டு கூறியுள்ளார். அதில் கண்ணாடி ஒருவன் முன்பு நிற்கும் பொழுது இயல்பாகவும் வஞ்சனை இல்லாமல் காட்டும். அதே போல அரசன் அவனது மக்களை எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பான். இரண்டாவதாக கண்ணாடி முன் நிற்பவன் தன் தீமையை அகற்ற கண்ணாடி உதவுகிறது. அதே போல அரசன் தனது எதிரிகளை அறிந்து அவனை ஆளும் குணமுடையவன். மூன்றாவதாக கண்ணாடி 4 புறமும் சதுரமாக இருக்கும். அதே போல அரசன் 4 சதுர படைகளை உடையவன். யானையும் வைக்கோலும். யானை போர்க்களத்துக்கு சென்று வெற்றியுடன் கோட்டைக்கு திரும்பும். வெற்றியுடன் திரும்பிய யானை கோட்டை முன்பு அழகாக ஜொலிக்கும். அதே போல வைக்கோலானது நெற்களத்திற்கு சென்று அங்கு அடிக்கப்பட்டு அங்கு வைக்கோல் போராக மாறுகிறது. அடிக்கப்பட்ட வைக்கோல் அழகாக யானை போல காட்சியளிக்கும். அடுத்ததாக கார்மேக புலவர் குதிரையும் ஆறையும் ஒப்பிட்டு கூறியுள்ளார். ஆறு வேகமாக ஓடுவதை போல குதிரையும் வேகமாக ஓடும். இவ்வாறு பல பொருட்களை ஒப்பிட்டு கூறுவதிலும் நகைச்சுவையாக பாடல் எழுதுவதிலும் காலமேக புலவர் மிகவும் புகழுடையவராக திகழ்கிறார். காலமேக புலவர் மிகச்சிறந்த ஆசுகவி, நகைச்சுவையில் கவிதை பாடுவதில் வல்லவர் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வைக்கோலும் யானையும், எலுமிச்சை பழமும் பாம்பும், அடுத்ததாக பரியும் ஆறும், அதாவது குதிரையும் ஆறும், அடுத்தது கண்ணாடியும் அரசனும், தேங்காயும் நாயும், இப்படி ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு அவருடைய திருமலை ராயனுடைய நாட்டில் மலையில் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒப்பிட்டு மிகச்சிறந்த ஒரு பாடல்களை எல்லாம் பாடுகிறார். அதாவது இப்படி பாடுகின்ற போது எதை சொல்கிறார் என்றால், அந்த நாட்டுடைய பலம், அந்த நாட்டு மக்களின் நிலை, எப்படி இதை ஒப்பிட்டு நகைச்சுவையாக சொல்லி தீங்கு நடைபெறுகின்ற இடத்திலும் தீங்கில்லாத நிலையில் அவனுடைய நாடும் அரசனும் திகழ்கிறார்கள் என்பதை
அழகிய முறையில் சொல்லி இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் தமிழ் சான்றோர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய புலமையை எவ்வாறு கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். காலமேக புலவர் கவி பாடுவதில் வல்லவர், அதாவது மேகம் போல கவி பொழிந்து மக்களை நகைச்சுவை உணர்வோடு கவித்துவமிக்க கவிதைகளை ரசிக்க வைத்தவர் என்பதை அறிகிறோம். நன்றி, வணக்கம்.